நல்ல கதை இருந்தும் வசூல் ரீதியா மிகப்பெரிய அளவுல அடி வாங்கின படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மௌனகுரு. இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு ஃபேவரட்டான த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதோட வருத்தம் என்னன்னா, தியேட்டர்ல இந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிருக்கு. அரவிந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2011 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு சூப்பரான இன்டென்ஸோட த்ரில்லர் படமா இது வெளியாகிச்சு. அருள்நிதியை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டாம். த்ரில்லர் படத்துல சும்மா மாஸ் பண்ணிடுவாரு. ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து ஒரு மிகப்பெரிய சதியில சிக்கிடுவாரு. அதுக்கப்புறமா அந்த ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை. ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளேவா இருந்துச்சு. அதுவும் பின்னணி இசையெல்லாம் வேற லெவலா இருக்கும். ஒரு பக்காவான கதையை சூப்பரா காஸ்டிங் பண்ணி எல்லாருமே அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான படம் ரிலீஸ் ஆகியும் மக்கள் இந்த படத்தை கவனிக்க தவறிட்டாங்க. இந்த படத்தை டிவியில டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க. ஆனா தியேட்டர்ல ஒரு பய கூட போகல. அதனால இந்த படம் வணிக ரீதியா ஒரு தோல்வி படமா மாறிச்சு. ஆனா பாக்யராஜ் கண்ணன் இந்த படத்தை தெலுங்குல மாநகர் அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் பண்ணி அங்க பயங்கரமா கல்லா கட்டுச்சு இந்த படம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மகாமுனி. இப்ப வரைக்கும் ஆர்யாவோட கெரியர்ல நிறைய பேருக்கு சார்பட்டா பரம்பரைக்கு அடுத்தபடியா நல்ல பிடிச்ச படம் அப்படின்னா மகாமுனி தான். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா வருத்தம் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியல. டைரக்டர் சாந்தகுமார் தான் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஒரு ஆழமான சமூக தத்துவ படம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்யா இதுல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பாரு. ஒருத்தன் பத்திரிகையாளரா இருப்பான், இன்னொருத்தன் மகாமுனி அப்படின்ற தத்துவவாதியா இருப்பான். பாவம், அவனை கொன்னு வேற போட்டுருவாங்க. இந்த ரெண்டு கேரக்டரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை. இந்த படத்துல சமூக சிக்கலை அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே படம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கும். ஆர்யாவோட பெர்ஃபார்மன்ஸை குறையே சொல்ல முடியாது. சூப்பரான மியூசிக், சூப்பரான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. ஆனா இந்த படத்துக்கு ப்ரமோஷன் சரியில்லாததுனால இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியாம வணிக ரீதியா ஒரு தோல்வி படமா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோக்கர். 2016 ராஜ்மோகன் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் இது. ஒரு சமூக அரசியல் நையாண்டி படம்னு சொல்லலாம். இது சாதாரண சினிமாவே கிடையாது, ஒரு செய்தி சொல்லும் படைப்பு. குரு சோமசுந்தரம் நடிச்ச இந்த படத்தை இப்போ வரைக்குமே மக்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்க டிவியில பார்த்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது ஒரு பையனும் கண்டுக்கல. நாட்டு ஜனநாயகம் பொய்யானது, மக்கள் இன்னுமே அடிமைத்தனத்துல தான் வாழ்றாங்க அப்படின்ற தீமையை மையமா கொண்ட படம் தான் இது. இந்த படத்துக்கு தேசிய விருதே கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நீர்ப்பறவை. இப்ப வரக்கூடிய லவ் படங்கள்ல லவ் சீன்ஸ் இருக்குமே தவிர லவ் இருக்காது. உண்மையான லவ் பார்க்கணும்னா நீர்ப்பறவை படம் தான் பார்க்கணும். சீனு ராமசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. கடற்கரை கிராமத்துல வாழக்கூடிய மீனவர்களோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்திருப்பாரு. ஒரு காதல் வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் மற்றும் சுனைனா வேற லெவலா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. கடற்கரையில வாழக்கூடிய மனிதர்களோட உணர்வுகளை அவ்வளவு நெருக்கமா வெளிக்காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல விஷ்ணு விஷால் உண்மையாவே உயிரை கொடுத்து நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சும்மா நின்னு பேசும். இந்த படத்துல இருந்த எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி அற்புதமா படத்தை கொண்டு வந்திருந்தாலும் மக்கள் இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டாட தவறிட்டாங்க. எல்லாருமே கேடிவில பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களே தவிர தியேட்டர்ல இறங்கும்போது யாருமே போய் பார்க்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தகிடி. நம்ம தமிழ் சினிமா கவனிக்க தவறிய ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். 2014 இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பி ரமேஷ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அசோக் செல்வன் மற்றும் ஜனனி ஐயர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை இது லவ் படமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கொலைகள் நடக்கும். அந்த கொலைகள் எதுக்காக நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றது படத்தோட மீதி கதை. இதே மாதிரி நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் கவனிக்க தவறிய படங்கள் என்னலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.